ஏஜிஎஸ் கல்பாத்தியஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. ஷண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம். கோட்ல எனக்கு ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. விஜய் சார் படம் பக்கத்தில் நிற்கிறோன்றது எனக்கு மிகப்பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். விபி சார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிருப்பாரு. நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிறவங்க தெரியாது. அத்திக்குச்சி அப்படின்ற ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு படம். ஒரு ஹீரோவாக லான்ச் வரும், பட் அதுக்கப்புறம் ஒரு லீடாக பண்ணாமல் நம்ம ஒரு கேரக்டராக போகிறோம் அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கும். வேர்ல்டு வைடு சினிமாஸ், வெப் சீரிஸ் இதெல்லாம் வந்து இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்களோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பெரிய பெரிய ஹீரோஸ் படங்களில் நீங்களும் ஒரு முக்கிய கதாபாத்திரங்களில் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் எப்படி நடக்குது? உங்களை தேடி வராங்களா, இல்லை எப்படி இது நடக்குது? இல்லை, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு அது அப்படியே வருது நினைக்கிறேன், கடவுளோட இதனால. ஓகே. ஏன்னா போன வருஷம் துணிவாக இருக்கட்டும், இப்போ கோட்டாக இருக்கட்டும், இடையில ராயன்லேயும் மிகப்பெரிய கேரக்டர். இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸாக உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு? இப்போ ஃபர்தர் ப்ராஜெக்டா? இப்போ ஃபர்தர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய படம், அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது. அதான் ஒரு பெரிய படம், அப்புறம் வெப் சீரிஸ், அப்புறம் இன்னொரு படம் இது போயிட்டுருக்கு லைன் அப். ஓகே. ஆனால் இப்போது ஒரு கதாபாத்திரத்துக்கு தேவை, உங்களை தேடி வராங்க ஒரு சில கேரக்டர்களுக்காக. என்ன காரணத்துக்காக வராங்க? அவங்க சொல்லுவாங்களா உங்ககிட்ட இந்த விஷயம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் ப்ளஸ்ஸாக இருக்குது? அப்படிலாம் கிடையாது. அந்த கேரக்டரை அவங்க டெவலப் பண்ண போகும்போது அந்த கேரக்டருக்கு இப்போ நம்ம பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி ஒன்று இருக்கும். நம்ம அதுவும் இல்லாமல் பெரிய படங்கள்லாம் போகும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம போயிட்டு வாய்ப்பு கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்போ அவங்களுக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகும், இதை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி தான் கிடைக்குது. ஓகே. ஆனால் கோட்குள்ள நீங்கள் இருக்கிறது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? எப்போ ரிவீல்? நான் ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் விபி சாரை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு படமும் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறமா பிச்சுமணி சார் மூலிமா பிச்சுமணி சார் கால் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் பிச்சுமணி சாரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா சார் சொன்னால் சரி நீங்கள் ஓகே ஆகிட்டீங்க, சார் சொல்லுவார் உங்களுக்குன்னாங்க. நம்மளோட மேட்ரு மட்டும் சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னு விபி சார் தான் நம்ம தேங்க் பண்ணணும். ஆனால் பொதுவாக இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் படங்களில் ட்ராவல் பண்ணுறோம்ல, அப்போ அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? இல்லை, நிறைய இருக்குது. நிறையா அவங்களோட சின்சியரிட்டி, அவங்க டெடிக்கேஷனு, எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அது எந்தளவுக்கு அவங்க பெர்ஃபெக்டாக அணுகுறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு கேப் இல்லாமல் அந்த ஒர்க்கை அவங்க எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஒபீடியன்ட் அந்த இது எல்லாமே தான். அதே மாதிரி விபி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுருப்பார் எல்லாரையுமே. எந்த ப்ரெஷரையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டார். ஆனால் ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்கும், குவாலிட்டியாக நடக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சுப்பீரியர் இது இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம லேர்னிங் தான். ஒவ்வொரு படத்துலையும் நம்ம வந்து சில பேர்கிட்ட பர்சனலாக நம்ம லைஃப்பில் எப்படி இருக்கணும் அப்படின்றத கற்றுக்குவோம். சில படத்தில் நடிக்கிறது கற்றுக்கலாம், சில படத்தில் எல்லாமே கிடைக்கும். சில படத்தில் அவங்க கூட ப்ரெசன்ஸே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்க எல்லாரோடையும் நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு படமும். இப்போது நம்ம பெரிய பெரிய கேரக்டர்ஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இப்போது விபி சார் படம்னாலே அதில் ஒரு கேங்கே. ஆமாம். அந்த கேங்குள்ளே நம்மளும் ஒரு இடத்துல இருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம கேரக்டர் தெரியுமா, இல்லை நம்ம கேரக்டர் பெருசாக பேசப்படுமா, இல்லை நம்ம கேரக்டருக்கு நம்ம என்னென்ன எஃபர்ட்ஸ் போடலாம், இந்த மாதிரியான திங்கிங்லாம் உங்களுக்கு இருக்குமா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து விபி சார்னாலே வந்து ஒரு மல்டி கேஸ்ட் தான். எல்லாருக்குமே ஒரு அவங்கவுங்க ஸ்க்ரீனில் அவங்கவுங்க வரப்போகும்போது அவங்கவுங்க அந்த சீனை இது பண்ணுவாங்க, வழி நடத்துவாங்க. அப்படி இருக்க போகும்போது அந்த அவங்களோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா அவங்க நம்மளை விட அவங்களுக்கு மிகப்பெரிய கான்சியஸ் இருக்கும், இதை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணி நடித்தாலே போதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னொன்று 5-6 நாளில். உங்களோட டீம் யார்? உங்களோட நாங்கள் இவங்களாம் தான் ட்ராவல் பண்ணுவோம் படத்தில் அப்படின்றது இல்லை, அது சொல்ல முடியாது. அது ஏன்னா படத்தை பற்றி எதுவுமே சொல்லக்கூடாதுன்றது வந்து ஏஜிஎஸ் விபி சார் அவங்களோட இது ப்ரொடக்ஷனோட இது. படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம இது பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம இது வந்து நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு பங்காக இருக்கும் நம்ம அதில். ஆனால் இப்போது இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது, அதற்கப்புறம் அதற்குள்ளேயுமே வந்துட்டு குட்டி குட்டி கேரக்டருமே எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நடிக்க வச்சுருக்காங்க.
ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது? இல்லை அவங்க என்ன கேட்குறாங்களோ அது விபி சார் கேட்குறது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்க போகும்போது ரொம்ப ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் ஜோனும் பயங்கரமாக இருக்கும். நம்மளை வந்து வெங்கட் மாணிக்கம் அண்ணனாலும் சரி, செந்தில் அண்ணனாலும் சரி, எல்லாருமே இயல்பாக நம்ம கூட பேசுவாங்க. என்னப்பா இப்படி இருக்காருன்னு. இது வந்து நம்ம ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு இது மாதிரி தான் இருக்குது. அது வந்து ரொம்ப கிஃப்டடாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஃபஸ்ட்டு படம் நான் வந்து ஏஜிஸ் அவங்களோட பேனரில் நான் பண்ணது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க கூட நான் அடுத்தடுத்த லெவலையும் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ விஜய் அவர்களை இப்போ இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடிலேருந்தே பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. இப்போ பேசும்போது பழைய விஷயங்கள்லாம் என்னென்னலாம் பேசிக்கிட்டீங்க இல்லை ஷூட்டிங்? சாரு கூட வந்து ரொம்ப அவ்வளோலாம் நம்ம ட்ராவல் பண்ணது கிடையாது. சார் பார்த்தா பேசுவார், அதுதான் விஷயம். அப்படியே ரொம்ப க்ளோஸ்டாலாம் நம்ம சாரோட ட்ராவலுக்கான வாய்ப்பு இன்னும் கிடைக்கல நமக்கு. அது மேபி ஃப்யூச்சரில் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து சாருக்கு தெரியும் இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த மாதிரி நம்மளை வந்து இது ரிசீவ் பண்ணிக்குவார் நல்லா. ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த கோட்டில் ஒவ்வொரு படத்துலையுமே ஏதோ ஒரு விஷயம் மறக்க முடியாத இருக்கும், இல்லை மறக்க முடியாத ஏதோ ஒரு விஷயங்களை கற்றுருப்போம். கோட்டில் உங்களுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன? கோட்டில் எனக்கு ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருக்காங்க. விஜய் சார் படம், இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோட மல்டி கேஸ்டோட அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறோம், அவங்க பக்கத்தில் நிற்கிறோன்றது எனக்கு மிகப்பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ரெண்டாவது விபி சார் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்காரு. அவரோட எப்படி அவர் ஒரு பாசிட்டிவ் வைப்போட சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிறாரு. அவர் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் அதை ஒர்க்கில் வெளிப்படுத்தாமல் அந்த ஒர்க்கு பெர்ஃபெக்டாக நடக்கும். ரொம்ப சின்சியராக இருக்கும், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் அது அந்த பேர்டனே தெரியாது. நம்மளை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருப்பாரு, நம்ம ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரி தெரியாது. அது மிகப்பெரிய குவாலிட்டி அது விபி சாருக்கு. ஆனால் அவர் அவங்களோட கேங்கில் எதனால் இப்போ எல்லாருக்குமே அவங்க கேங்கை பிடிக்குது அப்படின்றது ஒன்று இருக்கும்ல, அது இதுதான். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. அவரோட படங்கள் பற்றி அவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? வெங்கட் பிரபு அவர்களுடைய படங்கள் பற்றி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது? இல்லை அப்படிலாம் எதுவும் கிடையாது. இப்போ அவரை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஷேர் பண்ணுறதுக்கான இது கிடையாது. அவர் கூட இருந்தாலே ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். இல்லை பொதுவாக அவரோட செட்டுனாலே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும், அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும், சீரியஸாக இருக்காது. இப்போ நம்ம கோட் செட் அப்படி தான் இருந்தது. கோட் செட்லேயும் நம்ம வந்து ஒரு லஞ்ச் டைம் அவங்க ஒர்க்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கே போனோன்னா நம்ம பாட்டுன்னு அவங்க இருந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அது சொல்ல தெரியல எனக்கு. இப்போ லஞ்சு சார் கூட தான் சாப்பிடுவேன் நான். மேக்ஸிமம் டைம் லஞ்சு சார் கூட தான் சாப்பிட்ருக்கேன். அரவிந்த் சார் இப்போ எல்லாரு கூடயுமே ஆர்டிஸ்ட்டுங்களாம் எல்லாரு கூடயும் தான் சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு டேரக்டர் கூட நம்ம சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அது ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, டைரக்ஷன் டீமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு நடிகர்கள் தேர்வு செய்யும் போது நாம் இப்படி தான் ட்ராவல் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் இருக்கும். நான் இப்போ ஆனால் உங்களை பார்க்கும்போது மாவீரனில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ரோலாக இருக்கட்டும், ராயனில் அப்படியே ஒரு நெகட்டிவ் ஷேடில் ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், அப்படி இப்போ துணிவில் வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு எல்லா கேரக்டருமே வெவ்வேறு ஜானர்லேயுமே வெவ்வேறு இது யூகிக்கவே முடியாத மாதிரி ஒன்று இருக்குல்ல. உங்கள் பிளான் என்ன மாதிரியான ஒரு இமேஜில் நீங்கள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? பிளான்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல நல்ல படங்கள் பண்ணணும். நல்ல நல்ல படங்கள்னா நல்ல நல்ல கேரக்டர்ஸ், நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும். அந்த கேரக்டருக்கு நம்ம உண்மையாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு டேரக்டர் சொல்கிறத உள்வாங்கி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். நமக்கே நம்ம மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் வரணும், நம்மளால் முடியும் ஒரு விஷயத்த. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் நான் இப்போ. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தோணும், இப்போ எனக்கு தோணும் இப்போ வத்திக்குச்சி அப்படின்ற ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபேவரட்டான ஒரு படம். அது வசூல் ரீதி எவ்வளோ போகுது அப்படின்றது எனக்கு கவலை இல்லை. பட் எனக்கு பிடிக்கும் அந்த படம். ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறோம், பட் அதுக்கப்புறம் ஒரு லீடாக பண்ணாமல் நம்ம ஒரு கேரக்டராக போகிறோமே அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்குமா? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா வந்து இப்போ ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போ வந்து இந்த வேர்ல்டு வைடு சினிமாஸு, வெப் சீரிஸ் இதெல்லாம் வந்து இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்களோ, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபிலிமும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்படி இருக்க போகும்போது சில சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட அவங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் நான் இப்போ நீ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய இதில் தானே போயிருக்க முடியும். இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் ஒரு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கவனிக்கிறாங்க ஆடியன்ஸ். அதனால தான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி இருக்க போகும்போது நம்ம வந்து நம்மளை சோதித்து பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு எது வரும், வராது, நமக்கு என்ன தெரியும், தெரியாது, தெரிஞ்ச மாதிரி நம்ம இருந்தக்கூடாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது உண்மையாக நேசித்து பண்ணணும், அது டெடிக்கேஷனாக இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை வந்து நான் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதனால் வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறத உள்வாங்கி இவனால் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு டைரக்ஷன் டீம் நம்பணும். நம்மளை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்துச்சுன்னா இவனை ஒர்க் பண்ணி வெளியில் வாங்க வச்சிடலாம், இவங்ககிட்ட வேலை வாங்கிடலான்ற நம்பிக்கை, அதுதான் நோக்கி நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். என்ன இப்போ வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதை என்னால் ஒரு ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, நம்ம இப்படி இருந்தோம், நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாத்தையுமே டேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது.
பட் நம்மளை சுற்றி இருக்கவங்க அதை பார்ப்பாங்கல்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இப்படி இருக்கணும் அவங்க எதிர்பார்ப்புகளை நீங்கள் எப்படி பூர்த்தி செய்றீங்க, இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் இல்லை சொல்லி? அந்த மாதிரி நான் எதுவும் ஃபீல் பண்ணல. அதுதான் நான் இப்போ எனக்கு வந்து நான் என்ன அப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா அதை நான் ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன். நம்மளையும் மதித்து நம்மளை இப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நான் ஒரு கிஃப்டடாக நினைக்கிறேன். ஆனால் நான் நினைக்கிறது என்னென்னா, ஒரு டைரக்டருங்க நம்மளை பற்றி இந்த கேரக்டருக்கு இவனை போடலாம் அப்படின்னு நான் போகும்போது நம்ம வந்து ஆப்ஷன்லேயாவது நம்ம வந்துடணும்னு நான் பார்க்குறேன். இப்போ இவன் ஒர்க் அவுட் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இது ஆப்ஷனில் வச்சுக்கலாங்க இவனை அப்படின்ற மாதிரியாவது மினிமமாக நான் வரணும்னு நான் பார்க்குறேன். அதுதான் என்னோடய கோல். இப்போ சப்போஸ் நம்ம அடுத்தடுத்த லெவலில் நம்ம டைரக்டருங்க சொல்கிறத நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம், இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் ஆகிறோம்னா நம்ம எழுத போகும்போதே நம்மளை வச்சு எழுதுறதுக்கான சூழ்நிலை வரும். அது அடுத்த ஸ்டேஜ். இப்போ ஆப்ஷனில் இருந்தாலே சந்தோஷம் தான் நினைக்கிறேன். ஆனால் பொதுவாக ஒரு நடிகர்கள்னால் அந்த ஒரு டீம் இது பண்ணால் அடுத்தடுத்த படங்கள் அவங்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த படம் அதுக்கு அப்படியே வேறு டீமோட போய் ஜாயின் பண்ணுறீங்க. எனக்கு வந்து பர்சனலாக உங்கள் படங்களில் கேரக்டராக எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, காலா படத்தில் வர கேரக்டர். ஏன் அதுக்கப்புறம் நீங்கள் ரஞ்சித் அவர்களோட? இல்லை, ரஞ்சித் சாரோட நான் டச்சில் தான் இருக்கேன் நான். ஆனால் வந்து அவர் சார் எப்பவுமே ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுவார். அவர் ஒரு படம் பண்ணார்னா அதுக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டில் யார் யாரெல்லாம் அடாப்ட் அவரே சாரே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நான் சார் டச்சில் தான் இருக்கேன். சார் ஒரு விஷயம் என்னென்னா, நான் சார்கிட்ட போயிட்டு காலால் கேட்டேன், சார் தான் என்னை ஓகே பண்ணி உள்ளே கொண்டு வந்தார். நான் போய் வாய்ப்பு கேட்டேன், அந்த மிகப்பெரிய கொடுத்தாரு. இப்போ சாருக்குமே தெரியும். இப்போ சாரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, நானே உன்னை கூப்பிடுவேன், நீ இது ஃபாலோ பண்ணலாம் அவசியம் இல்லைன்னா சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஃபாலோ பண்ணணுன்றது நம்மளோட கடமை. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான். ஆனால் சூழ்நிலை அமைய போகும்போது தான் எல்லாமே நடக்கும். இப்போ நான் விபி சாரை வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சில படங்களில் வராமல் இருந்துச்சு, மிஸ் ஆகிடும், சில படத்தில் ஒன்றுமே இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்த படத்தில் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நம்ம அது சூழ்நிலை எல்லாமே தான் அமையும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராயனில் வந்து தனுஷ் சார் சுப்பிரமணிய சிவானை கூப்பிட்டு வாடா அப்படின்னாரு. நான் போனேன். தனுஷ் சார் சொன்னார், இது ஒரு பெரிய கிஃப்டடாக இருந்துச்சு அந்த கேரக்டர் நம்மளுக்கு. இல்லை இப்போ அந்த மாதிரி வந்து மாவீரனில் மடன் அஸ்வின் சார் கூப்பிட்டாரு, வேறு ஒரு கேரக்டரை கூப்பிட்டாங்க. ஆனால் அது மாறி டப்புன்னு இந்த கேரக்டருக்கு ஆகிடுச்சு. அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரைட்டரில் அப்படி தான் வேறு ஒருத்தர் பண்ண வேண்டியது கடைசி நேரத்தில் நான் பண்ணேன் அந்த கேரக்டர். இந்த மாதிரி சூழ்நிலை தான் வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சின்சியராக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அவங்க வந்து கடவுள் மூலிமா ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. ஆனால் இப்போது அதற்கடுத்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதுமே நான் இந்த சான்ஸ் நான் கேட்டேன், இந்த சான்ஸ் நான் போய் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லைன்னா, உங்களுக்காக வந்த வாய்ப்புகள் ஏதாவது மிஸ் ஆகிருக்கா உங்களுக்கு? இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ ரொம்ப கம்மியாக தான் நடிச்சிருக்கேன் நான். கரெக்டாக எனக்கு இன்னும் எப்படி சொல்கிறது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேட் ஓப்பன் ஆகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம ஒரு தடவை நம்மளை ப்ரூஃப் பண்ணிக்கணும்ல. இப்போ நம்ம யாரையும் நம்மளை ஏமாற்ற முடியாது. நம்ம மற்றவங்கள ஏதோ பண்ணால் கூட நமக்கு தெரியும் நமக்கு என்ன வரும் வராது, நம்ம எதெல்லாம் ட்ரெயின் ஆகணும் அப்படின்றது நம்ம மனசாட்சிக்கே தெரியும். இப்போ நம்ம அதை நோக்கி தான் ட்ராவல் ஆகி போய்ட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஸ்கில் டெவலப்மெண்ட் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நிறைய மல்டி கேரக்டர்ஸ் பண்ண சில இதில் ஒர்க் அவுட் ஆகும், சில இதில் ஒர்க் அவுட்டே ஆகாது. இது ஏன்டா இவன் பண்ணான்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வரல, இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அதெல்லாம் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட்டாக நம்ம ப்ரூஃப் பண்ணணுன்றதுக்கு ஃபோக்கஸ் தான். நீங்கள் நிறைய பேரை பார்த்து ரசிச்சிருப்பீங்க, நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த கோட்டில் வரும்போது ஆல்ரெடி இவங்கெல்லாம் பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸாக இருந்தவங்க, இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சு? ஐ மீன் ஒரு ஃபேன் பாயிசமாக இருக்கட்டும், இல்லை விஜய் சார், பிரசாந்த் சார், மோகன் சார், என்ன விஷயங்கள் தோணுச்சு அவங்களுக்கு? இல்லை, எனக்கு அவங்க கூட நிற்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட நம்ம பேசி நடிக்கிறோம் நடிக்கல அதெல்லாத்தையுமே தாண்டி இந்த படத்தில் வந்து அவங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் நின்று பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இவங்கெல்லாம் இல்லாமல் நான் கிடையவே கிடையாது. ஏன்னா என்னோடய பாஸ்ட்டில் பிரசாந்த் சார்னாலும் சரி, விஜய் சார்னாலும் சரி, பிரபோதேவ மாஸ்டர்னாலும் சரி, எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பங்கு, மோகன் சார் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்க போகும்போது அவங்கள நேரில் பார்க்குறதுன்றதே ஒரு பெரிய கிஃப்டடாக தான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும், உங்களை தெரியல பார்த்துட்டே இருக்கணும். தேங்க்யூ. சினியுலகம் சார் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 5 முதல் திரையரங்குகளில். புற்றுநோய், இருதய நோய், சர்க்கரை வியாதி மற்றும் சிறுநீரக நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றது. ஷண்முகா மருத்துவமனை, சாரதா காலேஜ் ரோட், சேலம்.